நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். தமிழில் ஒரு பிரம்மாண்டமான டிபேட் ஷோவிற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முகம் அப்படின்றது வேகமாக மாறிட்டே இருக்கு. இன்னைக்கு நகரங்கள், பெருநகரங்கள், சிறுநகரங்கள் அப்படின்னு நிறைய நகரங்கள், இன்னும் சொல்ல போனால் நுட்பமாக பார்த்தா கிராமங்கள் கூட நகரத்தினுடைய அடையாளங்களோடு இருக்கிறது. கிராமங்கள்ல நிறைய வசதிகள் வந்துருச்சு. நகரத்துல என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அதை உங்களால் கிராமங்களிலும் பார்க்க முடிகிறது. இந்த நகரமயமாதல், இந்த மாற்றம், இந்த வளர்ச்சியினால் தமிழ் சமூகம் அனைத்து தளங்களிலும் பெற்றது அதிகமா, இழந்தது அதிகமா? இதை குறித்துத்தான் விவாதிக்கப் போகிறோம். பெரிதினும் பெரிதுகள் இன்றைக்கு விவாதிக்கப் போகின்ற தலைப்பு, நகரமயமாதலால் தமிழ் சமூகம் பெற்றது அதிகம், இழந்ததுதான் அதிகம். பெற்றது அதிகம் என்று எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் நீங்கள் விவாதிக்கப் போகிறீர்கள். இழந்தது அதிகம் என்று லேடிடோ கல்லூரி மாணவிகள் நீங்கள் விவாதிக்கப் போகிறீர்கள். முதல் சுற்று, இரண்டாவது சுற்றை வெற்றி பெற்று மூன்றாவது கட்டத்திற்கு வந்திருக்கிறீர்கள். பெரிதினும் பெரிதுகள் உங்களை மனமாற வாழ்த்துகிறது. உங்களை மதிப்பிடுவதற்காக அவர் பேனலிஸ்ட் புரொஃபசர் சீனிவாசன் அவர்கள், திரு இமயம் எழுத்தாளர் திரு அழகேச பாண்டியன். வெல்கம் டு தி ஷோ. யத்திராஜ், உங்களுக்கு தான் அந்த தருணம். யார் பேச போறீங்க? சங்கமித்ரா. அர்பன் சொசைட்டில வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சோஷியல் செட்டப் வந்து இருக்கு. அந்த ஃபேமிலியில பாத்தீங்கன்னா ஒரு டெமோக்ரஸி வந்து உள்ள வருது. அதாவது வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படி சொன்னால், இல்லை அம்மா வேலைக்கு போகிறாங்க அப்படி சொன்னால், அப்பா வந்து அம்மாவோட இடத்துலேருந்து அவங்களோட அம்மாவோட வேலையை பார்த்து அப்பா வந்து அந்த இடத்துல அம்மாவாக இருப்பார். ஸோ இட் இஸ் நாட் தட் அம்மா வந்து அம்மா வேலையை மட்டும்தான் செய்யணும், அப்பா வந்து அப்பா வேலையை மட்டும் செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே கிடையாது. இங்கே எபிலிட்டி டு அடாப்ட், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கான அடாப்ட் பண்ணிக்கிறோம். இப்போ குழந்தையே இருக்குது, அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால், அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அதுக்கு தெரியும் அந்த வீட்டை எப்படி மேனேஜ் பண்ணணும், தன்னை தானே எப்படி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு நல்லாவே தெரியும். யூனிக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்குள்ள நிறைய விஷயம் ஒளிஞ்சிட்டு கிடக்கு. அது வந்து நம்ம அர்பன் சொசைட்டி, அர்பன் ஃபேமிலியில தான் வெளியே வரும். பொண்ணு வந்து ஒரு கருத்து சொல்கிறா அப்படி சொன்னால் அது அப்பா வந்து ஏற்றுக்கப்படாத ஒரு சூழ்நிலை நிறைய இடத்துல இருக்குது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. பொண்ணு ஏதாவது ஒன்று சொல்கிறான்னா ஆப்வியஸாக அதை வந்து இதுவும் ஒரு கருத்தாக எடுத்துகிட்டு அதை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த மாதிரி ஃபேமிலியில் தான் இருக்குது. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உறவு முறை, தட் இஸ் முறை பையன், முறை மாமன், இந்த இதுக்குள்ளெல்லாம் நிறைய கல்யாணம் நடக்கும். பட் இப்போ அப்படி கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணு லவ் பண்ணுறா அப்படின்னா தைரியமாக வந்து வீட்டில் சொல்ல முடியும். தட் இஸ் பிகாஸ் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க இந்த சொசைட்டியில். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் மை. ஓகே, தேங்க்யூ சங்கமித்ரா, தேங்க்யூ. லேடி டோக், இதற்கான சரியான பதிலடி யார் தர போறீங்க? அர்பனைசேஷன் எந்த அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இடையே உள்ள கேப்பும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பனைசேஷன்னா என்ன, அர்பனைசேஷனில் வந்து எல்லாரும் வேலைக்கு போகணும், வேலைக்கு போனால் தான் நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்கும். பிகாஸ் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஸோ ஹை. ஸோ போத் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கட்டாயமாக வேலைக்கு போய் ஆகணும். கட்டாயமாக வேலைக்கு போய் ஆகும்போது வீட்டில் யார் இருப்பா? ஏன்னா அர்பனைஸ்ட் லைஃப் ஸ்டைல் என்ன, நியூக்ளியர் ஃபேமிலிஸ் தான் ப்ரிவேலண்ட். ஸோ அப்போ இருக்கும்போது பிள்ளைங்களை தனியாக விட்டு போக முடியாது, சின்ன குழந்தைங்களை. ஸோ எங்கே போய் விடுவாங்க? சைல்ட் கேர், டே கேர் சென்டர்ஸ். ஒரு சைல்ட்ஹுட், ஒரு அடலசன்ஸ் ஆகும்போது கான்டாக்ட் டிஸார்டர் அது ரொம்ப ப்ரிவலண்ட் ஆயிடுச்சு இப்போ இந்தியாக்குள்ளே. அந்த சைல்டு வந்து பிகாஸ் ஆஃப் த ரிஜெக்டட் ஃபீலிங்ஸ் ஃப்ரம் த யங் சைல்ட்ஹுட், இட் டெவலப்ஸ் இன்டு எ டிஸார்டர். அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபார் த உமனும் கட்டாயமாக வேலைக்கு போய் தான் ஆகணும். அவங்க வேலைக்கு போகும்போது வீட்டில் யார் பார்த்துக்குவா? வீட்டில் வந்து திருப்பி பார்க்கணும். அப்போ ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகும். நகரமயம் ஆகும்போது என்ன ஆகுது? நம்ம மட்டும்தான் வரோம், நம்ம ஹோல் குடும்பத்தை கூட்டிகிட்டு வரதில்லை, நம்ம நியூக்ளியர் ஃபேமிலியாக தான் இருக்கும். அப்போ ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது நம்ம யார்கிட்ட போய் கேட்போம்? அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோமா? நம்மளுக்கு என்ன தேவை? எனக்கு முன்னேற்றம் தேவை, எனக்கு ப்ராஃபிட் தேவை, எனக்கு நான் தேவை, என் குடும்பம் தேவை, எல்லாமே மீ, மை செல்ஃப் அண்ட் மை ஃபேமிலி. அதுதான் நம்ம சரவுண்ட் பண்ணி இருக்கோம். நான் ஒரு கொஸ்டின் கேட்க ஆசைப்படுறேன். நீங்கள் சொன்னீங்க ரிலேஷன்ஷிப்ஸில் கேப் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படி சொல்லிட்டு. பாண்டிங் வந்து இங்கே தான் ஸ்ட்ராங்காக இருக்கே தவிர அங்கே ஸ்ட்ராங்காக இல்லை. எத்தனை வீட்டில் அம்மா எல்லா குடும்பத்தோடு உட்காந்து ஒரு என்ன சொல்கிறது டின்னர் டைமில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், இல்லைன்னு மட்டும் சொல்லவே முடியாது. நைட்டு டின்னர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்கிறீங்க. அர்பனைஸ் லைஃப் ஸ்டைலில் நிறைய பேர் சாஃப்ட்வேரில் இருக்காங்க. சாஃப்ட்வேரில் இருக்கும்போது they work on shift.
ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாற்றி ஷிஃப்ட்டில் வேலை செஞ்சால் தான் வீட்டில் இருந்து பிள்ளைய பார்த்துக்க முடியும். ஸோ ஷிஃப்ட்டில் வேலை செய்யும்போது 2 பேரும் சேர்ந்து வீக்கெண்டில் இருக்கலாம். ஆனால் வீக்கெண்டில் இருக்க டைம் எவ்வளோ நேரம்? அது ஒரு நாள். மித்த 6 நாளும் அந்த சைல்டு எங்கே இருக்குது? டே கேர் சென்டரில் தானே இருக்குது. நீங்கள் வந்து குவான்டிட்டி ஆஃப் டைமை பார்க்குறீங்க. வி ஆர் ஜஸ்ட் சீயிங் த குவாலிட்டி ஆஃப் டைம். பேசிக்காக பார்த்தா ஒரு அப்பா வந்து பொண்ணோட பாண்டிங் வந்து ரொம்ப அழகான ஒரு பாண்டிங். அது வந்து இப்படி ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னு வந்து சொசைட்டிக்கு காட்டினதே அர்பன் சொசைட்டியில் மட்டும்தான். இதை காட்டினதும் அர்பன் சொசைட்டி தான். ஓல்டேஜ் கட்டி வச்சதும் அர்பன் சொசைட்டி தான். எவ்வளோ ஓல்டேஜ் ஹோம் இருக்குது சொல்லுங்கள். இங்கே இருக்கிற யாரோட அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டியோ ஓல்டேஜ் ஹோம்ஸில் இருக்கிறது கிடையாது. ஒரு சின்ன ஒரு ஐ வாஷ் தான் ஓல்டேஜ் ஹோம்ஸ்னு சொல்கிறது. டிவோர்ஸ் ரேட்ஸ் has been increasing in the urbanized society. Okay, I'll give you the answer for this. ஒத்தே வரல அப்படின்னு சொன்னா 2 பேருக்கும் மூவ் ஆன் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? பெண்ணோட தன்மை வந்து சகிச்சிட்டு வாழறது தான். சகிச்சிட்டு வாழறது ஒரு அளவுக்கு இருக்கலாம். அதுக்கு மேல போனா what will she do? அவ வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். டிவோர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். So there's more losses, right? It's a loss to the society. A family is broken. It's independency. A primary institution is broken already. Independency actually. லைஃப் ஸ்டைல் வாழ்க்கை முறை அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு வந்தோம் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம நகரமயமாதல்னால என்ன ஆச்சுன்னா லைஃப் ஸ்டைலுங்கிறது தி வேர்ட் இட் செல்ஃப் சேஸ் ஸ்டைல் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத விட தேவையே இல்லாமல் பல விஷயத்த உள்ளே நுழைச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் என்ன பிரச்சனைனா அபண்டன்ஸ். தேவையே இல்லாமல் நிறைய விஷயத்த நம்ம வந்து காசு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நான் வாங்க முடியும் என்னால் அப்படிங்கிற ஒரு திமிரிலையும், இன்னொரு பிரச்சனை என்னென்னா மற்றவன் வாங்குறான் அதை பார்த்து நானும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் இதுலையோ, இல்லை நான் ஸ்டேட்டஸ் காட்டணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையிலையோ நம்ம வாங்கி சேர்த்துட்ருக்கோம். இதனால நம்ம வந்து ரிசோர்ஸஸ் வேஸ்ட் பண்ணுறோம், காசை வேஸ்ட் பண்ணுறோம், மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறோம், வேஸ்டேஜ் ஜாஸ்தி ஆகுது. இன்னொன்று என்னன்னா இதனால நம்ம வந்து இது ஒரு ஏக்கம் வருது நமக்கு. அவன் வாங்குறானா நானும் வாங்கணும், அவன் இப்படி இருக்கானா நானும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பொய்யான மனப்பான்மை. நம்மளே வந்து நம்மளை சுற்றி ஒரு கண்ணு தெரியாத மாதிரி நம்ம ஒரு பிளைண்ட் ஃபோல்டராக நடந்துட்டு இருக்கோம். மோரோவர் வந்து இப்போ ஒர்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம எவ்வளோ பேர் வாக்கிங் போக டைம் இருக்குது, எக்ஸசைஸ் பண்ண டைம் இல்லை. இதனால இப்போ லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டே ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு ஆக்கிட்டோம். இன்னொன்று என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே இன்டிமேட்டாக இல்லை. ஃபேஸ்புக்கில் 1000 ஃப்ரெண்டு வச்சுருக்கலாம். ஆனால் எத்தனை ஃப்ரெண்டு உண்மையிலேயே நமக்கு தேவைங்கும் போது உதவுவாங்க. அவங்களுக்கு கூட நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தேங்க்யூ. ஒரு அர்பன் சிட்டியில் எப்போவுமே ஒரு பிஸியான லைஃப் ஸ்டைல், எப்போவுமே நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இது இருக்கிறதுனால வாரம் முழுதும் என்னோட கரியரோ என்னோட ஒர்க் பிளேஸ்லேயோ இருந்துட்டு சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் என்னால் ஈடுபடுத்திக்க முடியுது. அதை பெஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், பெஸ்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், பெஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் எல்லாத்துலேயும் என்னால் ஈடுபடுத்திக்க முடியுது. இது ஈஸி ஆக்சஸ் அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குது. பக்கத்திலே இருக்கிறதுனால ப்ராக்சிமிட்டி அந்த ப்ராப்ளமே எனக்கு இருக்கிறது கிடையாது. அண்ட் எக்ஸ்போஷர் லெவல் இஸ் இன்க்ரீஸ்ட். ஒரு சின்ன குழந்தையே அவனை ஆக்குப்பை பண்ணிக்கிற அளவுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர், கேம் அவ்வளோ இருக்கு. அண்ட் மோர் ஓவர் பர்த் ரேட், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இதெல்லாம் ஒரு அர்பன் சிட்டியில் ஹையர் டிகிரியில் இருக்குது. ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட்னா உடனே 108 கால் பண்ணுங்க, அந்த உயிரை அவங்களால வைக்க முடியும். உலகமே மாறிக்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்தை டக் அப்படின்னு ஏத்துக்கிறது ஒரு அர்பன் சொசைட்டி பீப்புளால தான் முடியும். ஓகே, ஒரு விமனால இங்க ஒரு ஒர்க் லைஃப் வந்து நைட்ல ஒர்க் பண்றதா, சரி மாறிக்கிறேன், காலையில தூங்குறேன் நைட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு மாறிக்கலாம். ஒரு உமன் வந்து வேலைக்கு போறாளா, சரி மல்டி டாஸ்கிங் கத்துக்கிறேன், ரெண்டுத்தையும் ஒர்க் லைஃப் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்றதை கத்துக்கிறேன் அப்படின்னு இருக்க முடியும். அண்ட் இங்க ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்பவுமே புது விஷயங்களை கத்துக்கணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு இருப்பாங்க. இனோவேஷனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதே ஒரு அர்பன் சொசைட்டி தான். வினோதினி, நிருபமா, ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 2 பேருமே போன நிகழ்ச்சியில ஸ்டார் ஸ்பீக்கர். Let me ask a question. எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் சேர்க்க முடியும், மல்டி டாஸ்க் பண்ண முடியும்னு சொல்கிறீங்க. அப்படி எப்பவுமே அப்படி பண்ணணும், நான் எல்லாத்தையும் ஒரே இடத்துல செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி இருக்கலாமே. அந்த சின்ன குழந்தைக்கு நான் போய் விளையாடணும்னு தோணும் போது நீ இப்போ கிட்டார் கிளாஸ் போ, அடுத்து மியூசிக் கிளாஸ் போ, டியூஷன் போ, அபாக்கஸ் போ அப்படின்னா அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு யோசிக்கிறது கிடையாது.
அர்பனைஸ் லைஃப் ஸ்டைல்ல எனக்கு டைம் இல்ல, என் பையனை என்கேஜ் பண்ணும், அதனால நான் கொண்டு போய் சேர்க்கிறேன்னு தான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம் என்கேஜ்மெண்ட்னு சொல்றீங்கல்ல, போய் நீ பலாடாத, அங்க போ இங்க போ. அவன் ஒரு நல்ல விஷயத்தை தானே கிட்டார் கத்துக்கிறான், ஏறங்கானவா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் தானே செய்யறான். அவனுக்கு இப்ப அவனுக்கு பிடிச்ச விஷயம், அவனுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா அவனை நான் ஸ்போர்ட்ஸ்ல தான் ஈடுபட வைப்பேன். அவனுக்கு பிடிச்ச விஷயம் நான் தெரிஞ்சுட்டு தான் நான் கொண்டு நான் வந்து தவழ்ற வயசுலயே போ ஹாக்கி விளையாடு, கிரிக்கெட் விளையாடுன்னு சொல்ல மாட்டேன். அது நான் பண்றது இல்ல. ஐடியல் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அது மட்டும் தான். அந்த ஐடியல் மைண்ட் கொஞ்சம் இதாக்குறது இது பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றது தான். ஐடியல் மைண்ட் வில் பிகம் அ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். எப்ப தெரியுமா? ஏன்னா அவங்களால சரியா திங்க் பண்ண முடியாதப்ப வீட்டில் உட்கார வச்சு நல்லா யோசிக்க விட்டு அவனாலேயே வந்து அவனை புரிஞ்சுக்க விட்டு அம்மா அப்பா நல்லா அட்வைஸ் பண்ணா அவன் யோசிக்கிறது தெளிவா யோசிப்பான். why does it become a devil's workshop? அவனை தனியா விட்டாலே அவன் தெளிவா யோசிப்பான். நான் என்னோட தாட்ஸ் திணிக்கிறதுக்கு he just come through me. he is entirely different person. அவனா யோசிக்க விடணும். அந்த ரேஸ்ல விட்டு அவனா யோசிக்க, தட் இஸ் அப்பதான் அவன் டெசிஷன் மேக்கிங்கை நல்லா கத்துப்பான். இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்னால, இந்த அர்பன் வாழ்வு முறையினால நிறைய பிரச்சனைகள், ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்திருக்கு. அதாவது ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை என்னால் அமைக்க முடியுது அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஐ மீன் குட் நியூட்ரிஷன், குட் ஃபுட்ஸ், ஹைஜீன். அது முதல்ல ஒரு அர்பனைசேஷனால தான் வந்தது. குட் ஹைஜீன், பர்த் ரேட். அர்பனைசேஷனால தான் ஸ்லம்ஸ் ஜாஸ்தியாச்சு. ஒரு பேசிக்கான விஷயத்தை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன்னா எனக்கு அடுத்த தலைமுறையில் கம்ஃபர்ட்டாக வாழ்வாங்க. ஏன்னா அந்த அடுத்த தலைமுறையில லக்ஸுரியா வாழ்வாங்க. இந்த ஸ்டெப் வைஸ் ப்ராசஸே ஒரு அர்பன் சொசைட்டினால தான் கொடுக்க முடியும். தாண்டி வாழ ஆரம்பிச்சிட்டோங்க, பின்னாடி எதுவுமே இருக்காது. அதை தான் நான் சொல்றேன். சின்ன குழந்தை இப்ப லக்ஸரியும் தாண்டி எனக்கு அந்த கார் வேணும்னு தான் அடப்பிடிப்பான். அதுக்கு மாத்தலாங்க அவனை. கேன் மேனேஜ் a child. ஓகே, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. இப்பவே நம்ம இவ்ளோ இது பண்ணோம்னா பின்னாடி ரிசோர்சஸ் இருக்குமா? அத பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டேங்கிறோம். இப்பவே இப்படி பண்ணாதான் பின்னாடி நல்லா வாழ முடியும். இப்பவே இந்த வெறியும் இந்த பர்ச்சேசிங் பை இந்த ஈகர்னஸ் இருந்தாதான் நாளைக்கு நல்லா இருக்க முடியும். இப்போ நம்மளோட கலாச்சாரம் சீரழிஞ்சிருக்கு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சிட்டினால, அர்பனைசேஷனால கலாச்சாரம் முன்னேறிட்டு இருக்கு. எப்படி சொல்றீங்க? இங்க பாருங்க ஒரு விஷயம், லைஃப் ஸ்டைல் வெஸ்டர்னைசேஷனை ஏப் பண்றோம் அப்படின்னு சொன்னீங்க. வெஸ்டர்னைசேஷன் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கல, எனக்கான ஒரு கஸ்டமைஸ் பண்ணி பர்சனலைஸ் பண்ணி எனக்கான வேல்யூ நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இட்ஸ் நாட் தட் அப்படியே ஏப் பண்ணி இருக்கிறது கிடையாது. we are இண்டோ வெஸ்டர்ன், அது நம்மள்ட்ட இருக்கு. so you lost your Indian identity, you have become an indo western person. ஐடென்டிட்டியை லூஸ் பண்ணிட்டு நான் இன்னொரு ஆள ட்ரை பண்றேன். அந்த கல்ச்சர்ஸ் இங்க நிறைய இருக்கும். இட்ஸ் a cultural fuse. இங்க நிறைய கல்ச்சரல் இருக்கும். மீன் நம்மளால ஏத்துக்க முடியும். ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர்லயும் நம்ம ஏத்தாப்ல ஒரு பொண்ணு மினி ஸ்கர்ட் அந்த மாதிரி போட்டுதான் நம்மளால ஏத்துக்க முடியும். அந்த கல்ச்சர் தான் நம்ம. Thank you வினோதினி, நிருபமா. Thank you. சீனிவாசன் சார், வினோதினி, நிருபமா, இந்த ரெண்டு பேர் விவாதத்தை பார்த்தீங்க. இவர்கள் பேசியதில் என்ன நிறைகள், என்ன குறைகள்? இந்த இரண்டு கல்லூரிகளில் இந்த இரண்டாவது கட்டத்தில் எந்த கல்லூரி முன்னிலையில் இருக்கிறது? இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். போத் ஹேவ் டன் குட். யார் முன்னாடி இருக்காங்கன்னு சொல்கிறது மேபி பை ஒரு ரெண்டு பாயிண்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமே ஒழிய, ஆனால் டஃப் காம்படிஷன். ரெண்டு பேருமே ரொம்ப கேள்வி கேட்கறதும் பதில் சொல்கிறதும் ரொம்ப திறமையாக பண்ணியிருக்காங்க. தமிழ் சமூகம் நகரமயமாதல் மூலம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? இது குறித்து தான் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பெரிதுனும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதுனும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இன்றைக்கு தமிழ் சமூகம் நகரமயமாதல் மூலம் பெற்றது அதிகமா இழந்தது அதிகமா? இது குறித்து தான் ஒரு சுவையான விவாதம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் இருக்காங்க. அதே மாதிரி எல்ஜிபிடி அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது, லெஸ்பியன்ஸ், கே, பைசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். அவங்களுக்கு பயாலஜிக்கலி, எஸ்பெஷலி இந்த எல்ஜிபிடி குரூப் அப்படிங்கிறவங்களுக்கு பயாலஜிக்கலி உள்ளுக்குள்ள ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறது. அவங்க அப்படி மாறணும், அது அவங்களோட இயல்பு. அந்த டாலரன்ஸை கண்டிப்பாக ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டியால் தான் ஏற்றுக்க முடியாது. அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் அவங்கள ஒன்று ஒதுக்க வைக்கப்படுறாங்க, இல்லை தேர் அப்ரெஸ்ட் ஆர் டார்ச்சர்ட் ஆர் அவங்கள வந்து மாற்றிக்க சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றது ஒன்று ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் உருவாருது. அதே
மாதிரி ஒரு அர்பன் சொசைட்டி தான் ஒரு முழு மனிதனை டெவலப் பண்றாங்க. எப்படி பார்த்தா ஒரு மனிதன் ஒரு லைஃப் ஒரு வாழ்க்கை அப்படின்னு எடுத்தா அதுல எல்லாமே இருக்கணும். ஒரு அப்ஸ் இருக்கணும், ஒரு டவுன்ஸ் இருக்கணும். அவன் வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துக்கணும், ஒரு சந்தோஷத்தை பார்த்துக்கணும், ஒரு வருத்தத்தை பார்த்துருக்கணும், ஒரு காம்படிஷனை பார்த்துருக்கணும், ஒரு ப்ரெஷர் அப்படின்றத பார்த்துருக்கணும், எல்லாமே பார்த்துருக்கணும். இதெல்லாம் ஒரு அர்பனைஸ்டு மேனால தான் பார்க்க முடியும். வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு கேம் அப்படின்றத கண்டிப்பாக ஒரு அர்பனைஸ் சொசைட்டியில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஒரு ரூரல் சொசைட்டி ஒரு வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியால் அந்த விதமான காம்படிஷன் ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. அண்ட் ஒரு டோட்டல் மேன் அப்படிங்கிறது he will also have knowledge in every field. ஒரு urbanized சொசைட்டியில் ஒரு மேனுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ், ஒரு மியூசிக், என்டர்டைன்மெண்ட் எல்லாத்த பற்றியும் ஒரு ஜென்ரல் நாலேஜ் அட்லீஸ்ட் a little bit of everything அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதே வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் ஒரு வொகேஷ்னல் மேன் தான் டெவலப் ஆகிறான். he will know only about his own work. குதிரைக்கு பிளிங்கர்ஸ் போட்டா மாதிரி அவனுக்கு கண்டிப்பாக அந்த வேலை பற்றி தெரியும், வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது தெரியாது. யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கான்செப்ட் கண்டிப்பாக ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டியில் தான் எஸ்டாப்ளிஷ் ஆகுது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு நம்ம சும்மா சொன்னதில்லை. சென்னையில் எல்லா ஊர் மக்களும் இருக்காங்க. நீ எந்த ஊருக்காரன் நான் கேட்கறது இல்லை. இதே ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டி ஒரு கிராமம் அப்படின்னு எடுத்துட்டா அவங்கள வந்து கண்டிப்பாக நீ இந்த ஊருக்காரனா அந்த ஊருக்காரனா அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி வரும். ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் இருக்கும், நீ வெளியூர்காரன் என்னதான் இருந்தாலும் அப்படிங்கிற ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் எல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் இருக்கு. ஆனால் ஒரு அர்பனைஸ் சொசைட்டி அதெல்லாம் தாண்டி எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வு ஒரு அர்பனைஸ் சொசைட்டியில் தான் கண்டிப்பாக இருக்கு. டு கன்க்ளூட், ஒரு அர்பனைஸ் சொசைட்டி வந்து ஒரு மொத்தத்தில் ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி, ஒரு வெல் ஆயில்டு சிஸ்டமாக ஒரு சொசைட்டியாக மூவ் ஆகுது. அண்ட் அந்த சொசைட்டி ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டி இஸ் டெஃபினெட்லி கன்சர்வேட்டிவ் அண்ட் நாட் ரிசெப்டிவ் டு சேஞ்சஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ். வெரி குட் சகானா. உண்மையில சகானா வேலிடான பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கீங்க. அர்பனைஸ்டு சொசைட்டி என்பது ஒரு கோஆபரேட்டிவ் ஒரு சொசைட்டியாக இருக்கும் அப்படின்னு கண் முன்னால காட்டுனீங்க. வெரி குட் சகானா. லேடி டாக், உங்களுக்கான தருணம். யார் பேச போறீங்க? அர்பனைசேஷன் வந்து ஒரு மனிதனுக்குள்ள என்ன ஒரு தாட்டை கொண்டு வந்திருக்குன்னா மத்தவங்க வந்து அவனை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கணும். அதுக்கு என்ன தேவை? அவன் வந்து மணிக்கு பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடறான். நீங்க வந்து அர்பனைஸ் சொசைட்டி பத்தி மட்டுமே பேசுறீங்க. அங்க இருந்து ரூரல்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வர பீப்புளை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு ஐசோலேட் பண்ணி ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் பாக்குறீங்க. அவனால அவனோட ஐடென்டிட்டியை வந்து இங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பி எ ரோமன் வயலண்ட் ரோம் சொல்லிட்டு அந்த சொசைட்டிக்குள்ள அவன் போனானா அதுல அவனுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிறது இல்ல. அவனோட கல்ச்சரையும் அவனோட ட்ரெடிஷனையும் வந்து இங்க எக்ஸிபிட் பண்ண முடியல. சோ இதனால என்ன ஆகுது? ஒரு அக்ரெசிவ் பிஹேவியர் வந்து நடக்குது. இந்த இமிகிரேஷனால வந்து என்விரான்மெண்ட் சில்ட்ரனுக்கு வந்து ஒரு அடிக்வேட் என்விரான்மெண்ட் வந்து அவங்களால கொடுக்க முடியல. கிரைம்ஸும் நிறைய நடக்கிறது வந்து இந்த அர்பனைசேஷனால தான். நீங்க சொல்றீங்க அந்த கே ரிலேஷன்ஷிப், லெஸ்பியன்ஸ் அதெல்லாம் வந்து இங்க வந்து கரெக்டா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களை இன்னுமே நீங்க ஒதுக்கி தான் வைக்கிறீங்க அர்பனைஸ் சொசைட்டில. அவங்களுக்கு வந்து சோஷியல் பார்ட்டிசிபேஷன் கொடுக்கறது கிடையாது. எல்ஜிபிடி பற்றி நீங்கள் சொன்னீங்க. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு அர்பனைஸ் சொசைட்டியில் நேரோ மைண்டட்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையாது. அவங்கள நாங்கள் எப்படி முன்னேறது அப்படின்றதுக்கு we are working. ஆச்சரியப்படணும் அப்படின்னு சொன்னீங்க. மனிதனை பார்த்து ஒருத்தவங்க வந்து ஆச்சரியப்படணும். என்ன தப்பு? இப்போ நான் ஒன்று இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கேன் லைஃப்ல அப்படின்னு மற்றவங்க என்ன பார்த்து ஆச்சரியப்படணும். ஹியூமனிட்டி இழந்துட்டு மணி பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறான். ஹியூமனிட்டி இழக்கிறான். எங்கத்த ஹியூமனிட்டி? he is developing himself. இருக்கும்போது அங்க உங்களுக்கு ஹியூமனிட்டி இருக்குமா? கண்டிப்பா கிடையாது. ஏன்? யார் சொன்னா? ஒரு லக்ஸூரியஸா இருக்கிற ஆளும் சேரிட்டியும் லீட் பண்ணலாம். சகானா அவங்களுடைய உடல் மொழி ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ரெண்டாவது ரொம்ப நிதானம், எந்த அவசரமும் இல்லை. அவங்க என்ன சொல்ல நினச்சாங்களோ அதை சொல்லி முடித்து டக்குன்னு நிறுத்திட்டாங்க. சகானாவோட வாய்ப்பு நிறைய வாய்ப்பு வந்து சிந்துக்கு தான். இழப்பினுடைய வலியை அவங்க உணரல. இழப்பை அறிகிறாங்க, ஆனால் அதனுடைய வலியை அவங்க உணரல. ரொம்ப இன்னும் ஆழமாக அவங்க பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் அவங்ககிட்ட இருந்தது. பொதுவாக யார் முன்னிலை யார் பின்னிலைங்கிறது இல்லை, போயிட்டுருக்காங்க. இறுதியில் அதனுடைய முடிவை பார்க்கலாம். ஓ, தேங்க்யூ சார். லேடி டாக், உங்களுக்கான தருணம். யார் பேச போறீங்க? இப்போ வந்து நீங்க அர்பனைசேஷன் வந்து உங்களுக்கு லக்ஸுரிஸே பேசிக் நீட்ஸ்ன்ற அளவுக்கு நீங்க வந்து உங்களுக்கு தேவைகள் வந்து அதிகமாயிட்டே வருது. அப்போ நீங்க அதை வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நீங்க நேச்சர் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, whenever mankind and nature clashes, only nature will prevail. ஒரு சஸ்டைனபிலிட்டி நமக்குன்னு இருக்கணுங்க. ஏன்னா வந்து
நீங்க வந்து உங்களுக்கு நீங்க வந்து சேர்த்து வச்சுட்டே போறீங்க. ஆனா நீங்க வந்து அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஜெனரேஷனை நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு அந்த சிட்டி லைஃப்ல வந்து நீங்க ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கனால நீங்க இன்னொருத்தங்க வந்து டாலரேட் பண்ண உங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்காது. ஆனா உங்களுக்கு தெரியாத அதே மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டாலரன்ஸ் லெவல் இல்லாம நீங்க கிளாஷ் ஆகுறனால தான் யூ ஹவ் ஷிஃப்டட் ஃப்ரம் லாங் டர்ம் ரிலேஷன்ஷிப் டு ஷார்ட் டர்ம் கம்பேனியன்ஷிப். நீங்க சொன்னீங்களே அந்த பிடிக்கலனா மூவ் ஆன் பண்ணலாம். அதெல்லாம் ஏன்னா வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ் இருக்கனால டாலரன்ஸ் லெவல் கம்மியாகுது. உங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன? நோக்கம்ன்றது வந்து யாரோ ஒருத்தர் நம்ம மேலே திணிக்கிறது இல்லை, நமக்குள்ளே நம்மளே உருவாக்கிக்கிறது தான். அப்படி பார்த்தா எல்லா மனுஷங்களோட நோக்கமுமே வந்து நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றதா தான் இருக்கும். வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை பிறக்கிற இடம் நகரமாக தான் இருக்கும். நகரத்தில் வந்து வாழ்க்கை ஒரு பந்தயமா பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. எஸ், என்னோட வேலையை நான் பார்த்துக்கணும், இந்த செல்ஃப் வெல்ஃபேரை பார்த்துக்கணும், நான் ஓடிட்டே இருக்கணும். இது உன்னை பொறுப்புள்ள மனிதனாக்குது, இது உன்னை சும்மா உட்கார வைக்காது. ஒரு நகரத்தில் வந்து நீ சக மனுஷனை நம்ப வேண்டியதாக இருக்குது. உனக்கு பேப்பர் போடுறவங்க நம்ப வேண்டியது இருக்குது, உனக்கு காய்கறி கொண்டுறவங்க நம்ப வேண்டியது இருக்குது, உன் வண்டியை நீ வெளியே பார்க் பண்ண வேண்டியது இருக்குது. நகரத்தில் நீ சக மனுஷனை நம்ப வேண்டியது இருக்குது. நகரத்தில் தான் ஒரு அன்பயாஸ்டு சொசைட்டி இருக்குது. உனக்கு டேலண்ட் இருக்கா, நீ முன்னேறலாம். இந்த ஸ்பேஸ் உனக்கு கொடுக்கறது வந்து நகரம் தான். நகர மக்கள் பார்க்குற பார்வையில் சமத்துவம் இருக்குது. ஒரு சக மனுஷன், இவன் என்ன போல ஒரு மனுஷன், இவனுக்கும் விருப்பங்கள் இருக்கும், இவனுக்கு உரிமை இருக்கும் அப்படின்ற எண்ணம் பிறக்கிறதே நகர மக்களுக்கு தான், நகரத்தில் தான். விருந்தோம்பல் அப்படின்றது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் வந்து ஒரு முக்கியமான மதிப்பீடு. அது இப்போ குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கேட்டால் அது வேற ஃபார்மில் இருக்குது. வந்த உடனே வாங்க, தண்ணி கொடுங்க, உட்காருங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு ஃபார்மலாக கவனிக்கிறத விட ஹாய் வாங்க உட்கார வச்சு அவங்க கூட உட்கார வச்சு சாப்பிட்டு போகிற ஒரு கேஷுவல் ரிலேஷன்ஷிப்பை தான் வந்துட்டு வேற ஃபார்மில் நம்ம விருந்தோம்பல் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பெண்ணியம் இந்த நகரமயமாதல் வந்து பெண்களுக்கு பயங்கர சுதந்திரத்தை கொடுத்துருக்குன்னு சொல்வேன். நீ வேலைக்கு போகக்கூடாது, நீ வீட்டில் உட்காந்துருக்கணும், நீ ஆண் கூட பேசக்கூடாது, நீ ஒடுங்கி இருக்கணும், அடிச்சாலும் வாங்கிக்கணும், இப்படின்னு இருந்த ஒரு ப்ராசஸ் வந்து பெண்ணுக்கு இருந்த ஒரு நிலைமையை வந்து உடச்சி தூக்கிட்டு வந்ததே நகரமயமாக்கல் மட்டும்தான். நம்மளோட கலாச்சாரம் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கைகளோடையும் சாதியத்தோடையும் மதத்தோடையும் பின்னி பிணைஞ்சு தான் இருக்கு. சில சமயம் வந்து மூட நம்பிக்கைகள் உன்னோட வேலையை பாதிக்கும், சில சமயம் பலரோட மனசை புண்படுத்தும். ஒரு பர்டிகுலர் ஆதிக்க சமூகம் மட்டுமே கொண்டாடிய திருவிழால தலித் மக்கள் போய் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு திருவிழா கூட ஒரு சமூகத்தினருக்கு மட்டும்தான் அப்படின்னு இருந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை மாத்துறதே நகரமயமாதல் தான். இங்க நீ ஹோலி கொண்டாடலாம், ஓணம் கொண்டாடலாம், ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்கிறது நகரத்துல மட்டும்தான். நம்மளோட அடையாளங்களை இழந்துட்டோம்னு சொல்லணும். இல்லவே இல்லை, இங்கேயும் மார்கழி உற்சவம் நடக்குது, மார்கழி மாதம் கொண்டாடுறோம். தஞ்சாவூர்ல இருக்க ஆர்ட்ஸ் அண்ட் மியூசிக் அகாடமி எல்லாம் சென்னையிலும் இருக்கு. நம்மளோட அடையாளங்களை யாருமே நம்ம இழக்கிறது இல்லை. வீட்டில் வெளியே பொங்கல் வச்சோம்னா கேஸ் ஸ்டவ்லையாவது பொங்கல் வைக்கிறோம். நம்மளோட அடையாளத்தை விடாம தேவையில்லாத எண்ணங்களை மட்டும் நீக்கி ஒரு கரெக்டான மனித மாண்பு இருக்கிறது வந்து நகரத்துல தான். வெரி குட். சரியான மனித மாண்பு இருக்கிறது. அபர்ணா, வெரி வேலிட் பாயிண்ட் எடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் ஒருத்தரை லவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிச்ச கணவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்கு. அது வந்து அவர் வேற ஜாதியோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் காதலிக்க மாட்டேன். அந்த உரிமை எனக்கு இருக்கு. இந்த உரிமையை வந்து ரொம்ப இயல்பா அந்த காதல் வந்து கல்யாணத்துல போய் முடிகிற மாதிரி ஒரு இயல்பா ஆக்குனது வந்து நகரமயமாதல் தான் நான் சொல்லுவேன். ஏன் லவ் மேரேஜஸ் அந்த காலத்துல இருந்து இருந்ததே கிடையாதா? அப்போ இருந்து லவ் மேரேஜஸ் இருக்குங்க. எந்த காலத்துல உங்களுக்கு அந்த இப்பதான் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு நீங்க சொல்லவே முடியாது. ஒரு வந்து முன்னேறாத ஒரு நகரப்புறம் இல்லாத ஒரு பிற்தங்கிய ஒரு இடத்துல வந்து ஒரு லவ் மேரேஜ் அப்படின்றது கொலை தான் விடும், நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. அப்படியே நடந்தாலுமே இது கலப்பு திருமணம், இது கலப்பு திருமணம் அதை ஹைலைட் பண்ணி 1-2 நடக்குமே தவிர இங்க சிட்டில அது இயல்பாவே நடக்கும். என்னோட விருப்பத்தை நான் இயல்பாவே நிறைவேற்றிக்கிறேன். அதை ஏன் ஹைட் பண்றேன்? நீங்க பண்ற லவ் மேரேஜஸ் டிவோர்ஸ்ல முடியுது. ஏன்னா அது வந்து அந்த அர்பனைசேஷனால தான். ஏங்க நீங்க என்ன சொல்றீங்க? சிட்டில இருக்க எல்லாரும் பேரண்ட்ஸ் கொண்டு போய் ஹோல்டேஜ் ஹோம்ல விட்டுருவாங்க, சிட்டில இருக்க எல்லாரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. அப்படி சொல்ல வரீங்களா? ஹோல்டேஜ் ஹோம் போறீங்க? இல்ல நான் சொல்றேன், சிட்டினாலே பப் பொண்ணுங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி தான் சொல்ல வரீங்களா? இங்க இருக்க யாருமே டிவோர்ஸ் பத்தி யோசிக்க மாட்டோம். சிட்டில தான் வந்து காதல் உண்மையா இருக்கு, கல்யாணம் உண்மையா இருக்கு. ஒரு அளவுக்கு மேல பொறுத்துக்கவே முடியலன்னா என்னதான் பண்ண முடியும்? கூட சேர்ந்து இழக்கணும், வாழ்ந்து வாழ்க்கை இழக்கணும்னு சொல்றீங்களா? அதுக்குன்னு சிட்டில இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாம் வேல்யூஸே இல்ல, உடனே பொறுமை இல்ல, கல்யாணம் இல்ல, அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலி ஈகோ அப்படின்றது பார்த்தா வில்லேஜ்ல தான் நிறைய இருக்கும். அங்க வந்து ஒரு ஆண் பெண் இந்த ஃப்ளோ வந்து இப்படி இருக்கும். இந்த ஈகோ வந்து உடைச்சதே ஒரு சிட்டி தான். அதை நீங்க வந்து ஒரு ஐவாஷ்காக டிவோர்ஸ் ரேட்ஸ்னு சொல்லிப்பீங்க. ஆனா அதெல்லாம் வந்து அவ்வளோ அதிக அளவுல நடக்கிறது இல்ல. திரு அழகேச பாண்டியன் சார், ஆன்சர் வந்து ரொம்ப ஆப்வியஸ் தான். அவங்க தான் முன்னணியில் இருக்காங்க இப்போதைக்கு. தேங்க்யூ சார். நகரமயமாதலின் நன்மைகள் தீமைகள் இது குறித்த ஒரு தீவிரமான விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையேயான பெரும் விவாதம். நகரமயமாதலில் ஒரு சமூக அமைப்பாக நாம் பெற்றது அதிகம், இழந்ததுதான் அதிகம். இது குறித்து தான் நீங்க விவாதிக்க வேண்டும்.
அர்பனைசேஷன் அதுதான் வந்து முக்கியமான பேராமீட்டர். வேர்ல்டு எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேட்டோ ஒரு கண்ட்ரியோ ஒரு சொசைட்டியோ எப்படி டெவலப் ஆயிருக்குன்றது ஃபர்ஸ்ட் பார்க்குறதே அந்த அர்பனைசேஷன் தான். அப்படி பார்த்தா என்டையர் இந்தியாவிலேயே த மோஸ்ட் லீடிங் ஸ்டேட் இஸ் தமிழ்நாடு. 43.86% ஆஃப் தமிழர்கள் வந்து தே ஆர் இன் டு அர்பனைசேஷன். இது வந்து there are so many advantages for it. First, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க அத்தனை பேர் நேஷனல் ஆவரேஜை விட தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. ஸோ தமிழர்கள் பிலோ பாவர்ட்டி லைன் இஸ் வெரி லெஸ். செகண்ட், எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழர்கள் எல்லாருமே தேர் மூவிங் இன்சைட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது வந்ததுனால தான் they are into more better society. Again, accessibility or facilities எல்லாமே தமிழர்களுக்கு எல்லாத்துலயுமே ஜாஸ்தி. That is again because of நகரமயமாதல். தோ தமிழர்கள் வந்து ஜாஸ்தி அர்பனைஸ் இருக்காங்க எல்லாமே பார்த்தா இந்தியாவில் ஸ்டில் த மோஸ்ட் கன்சர்வேட்டிவ் சிட்டி அண்ட் த மோஸ்ட் கல்ச்சுரல் சிட்டிஸ் அகேன் ஆர் நாங்கள் தான். அதையும் நாங்கள் விட்டு கொடுக்கல. எல்லாத்துக்குமே ஒரு கல்ச்சுரல் ஸ்பேஸ் இருக்கு. ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க, தமிழர்கள் ஆர் ஆல்வேஸ் தமிழர்கள். ஓகேவா? we don't lose our identity, but urbanization is a must. அது இல்லைனா இவ்வளோ அளவுக்கு டெவலப் ஆயிருக்காது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது எல்லாமே பேசிக் ஃபேக்டர்ஸ் தட் ஹேஸ் டு பி டேக்கிள்ட். நிவேதா, தேங்க்யூ. நித்ய பாரதி, உங்களுக்கான கருத்து. லோ வேஜஸ் இருக்கிறனால தான் அக்ரிகல்ச்சர்ன்ற ஒரு கான்செப்டை விட்டுட்டு நம்ம அர்பனைசேஷன் ஆகிறோம். இருக்கிற லேண்டை ஃபுல்லும் விட்டுட்டு அவன் வரான். சரி, எனக்கு ஒரு 4000 ரூபாய்க்கு பதிலாக 10,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்ற இடத்துல அவன் அங்கே வரான். வந்தா அவனோட ஐடென்டிட்டி அவன் இழந்துறான். அவனுக்கும் சொந்தமா ஆண்டர்பிரினரா இருந்திருப்பான். அந்த இடத்துல அவன் தான் ராஜா, அவன் காட்டுக்கு அவன் தான் ராஜா. இப்போ இன்னொரு இடத்துக்கு போனான்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு இன்னைக்கு வேலை இல்லை, வெளியே போனால் நம்ம வெளியே போகணும். அந்த மாதிரிலாம் விவசாயத்தில் யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. அதனால ஏன்னா அது என்னோட லேண்ட். ஒரு அர்பனைஸ் லைஃப்ல இருக்க ஒரு பையன் என் அப்பா விவசாயி அப்படின்னு சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஏன்னா உங்க அர்பனைஸ் லைஃப் என்ன சொல்றதுன்னா, நமக்கு முன்னாடி ஒரு மெக்கானிக்கலான ஒரு மெக்கானிக்கல் லைஃப் கொண்டு போது நம்ம முன்னாடி ஒரு திரையை கொண்டு வந்து வச்சிருக்கு. திரை எப்போ வருதோ அப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம், நம்மளுடைய பொய்யான வேல்யூஸ் எல்லாம் அங்கே ஆட் ஆகுது. பொய்யான வேல்யூஸ் வரதுனால தான் நம்ம யாருமே திங்க் பண்ண மாட்டேன்றோம். அர்பனைஸ் லைஃப்ல இருந்து டெவலப் பண்ணவனை விட ரூரலில் டெவலப் பண்ணவனுக்கு மென்டல் மெச்சூரிட்டி அதிகமாக இருக்கும். பிரைமரிக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க. அர்பனைஸ் லைஃப்பில் பிரைமரி கண்டிப்பாக இருக்குது. திருவிழா, விருந்தோம்பல் இதெல்லாம் வந்து தமிழனோட மரபு. அங்கே உணர்ச்சிகரமாக அவன் ரிலேட் ஆகிறான். உணர்ச்சி இல்லாத லைஃப் நமக்கு தேவையே இல்லைங்க. நீங்கள் எப்படி தெரியுமா பேசுறீங்க? ஏதோ இருக்கிற கோர் அக்ரிகல்ச்சர் ஏரியாலாம் நான் விட்டு போட்டு எல்லா இடத்துலையும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராங். த கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ட்ரைங் எல்லா அக்ரிகல்ச்சர் ஏரியா வி ஆர் ரீடைனிங் இட். இந்த வேஸ்ட் லேண்ட் இருக்கு தெரியுமா, நான் ப்ராஃபிட்டபிள், அந்த ஃபர்டிலிட்டி லூஸ் ஆன சாயில். நான் இப்போவே அப்போஸ் பண்ணிடுறேன். ஃபர்டிலிட்டி, சாயில் எரோஷன் இதெல்லாம் எதனால வருதுன்னா, பக்கத்தில் வந்து இண்டஸ்ட்ரியை வச்சிருக்கீங்க. அடுத்த ஒரு ஏக்கர்ல இண்டஸ்ட்ரி வச்சிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள லேண்ட் அஃபெக்ட் ஆகுது. நேச்சுரலா எந்த ஸ்டாண்டுமே வந்து ஸ்டிரைல் கிடையாது, எல்லாமே ஃபர்டைல் மட்டும்தான். சிட்டியில் வந்து டேலண்ட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். இங்கே பலவீனமானவங்க தொலைஞ்சி போறாங்கன்றத ஐ ஸ்ட்ராங்லி அப்போஸ். ஏன்னா ஒண்ணுமே இல்லாதவனும் வந்து இங்கே பிழைக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? I'll tell you. நீங்க சொன்னீங்க அவன் வந்து லேண்ட் எல்லாம் வித்து போட்டுட்டு இங்க வந்துடுறான் அப்படின்னு. அந்த லேண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ராஃபிட்டபிள். அங்க வந்து அவனால ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. இங்க வந்து he is at least, அததான் நான் சொல்றேன், ரூரல் முதல்ல டெவலப் பண்ணுங்க, அப்புறமா எல்லாம் டெவலப் ஆகும். வேற ஆப்ஷனே இல்ல. அதுக்கு வேற வழி இல்லனா இண்டஸ்ட்ரியலைசேஷன் should be there because அங்க பாதி பேர் வந்து அங்க வேலையே இல்லாம சாப்பாட்டுக்கு வழியே இல்லாம இருக்காங்க. அப்ப நீ வந்து இல்ல நீ 6 மாசம் நீ வந்து எப்படியாவது அறுவடை பண்ணி சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதை விட ஒரு இண்டஸ்ட்ரி கட்டி ஓகே நீ அடுத்த வேலையை பண்ணி இப்போதைக்கு நீ சமாளிச்சுக்கோன்னு சொல்றதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் we are doing. தமிழை வந்து ஏன் முன்னேறல அப்படின்னு சொல்றேன்னா, அங்க இருந்து நீங்க மைக்ரேட் முன்னேறவே இல்லைங்களா நீங்க? தமிழே முன்னேறல. ஆர்கனைசேஷன் தமிழன் ஆயுதமா வச்சு மித்த எல்லாரும் முன்னேறிட்டு இருக்காங்க. ஒரு கிரைம் அப்படிங்கிறது ஒரு அர்பனைஸ்டு சொசைட்டிலையும் நடக்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டிலையும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகே, இந்த கிரைமை அட்ரஸ் பண்றதுக்கான மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தா ஒரு அர்பனைஸ் சொசைட்டியில் ஒரு போலீஸ், ஒரு இன்வெஸ்டிகேஷன், ட்ரையல்ஸ், லாயர்ஸ், கோர்ட், ஜஸ்டிஸ், ஃபைனலாக அத்தனை ட்ரையல்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு வணங்கப்படுகிறது. அப்படி சப்போஸ் அந்த தீர்ப்பு தப்பாக இருந்தாலுமே அவனுக்கு அந்த the person is able to go and re-appeal. இதே ஒரு ட்ரெடிஷ்னல் சொசைட்டியில் பஞ்சாயத் சிஸ்டம் அப்படின்னு எடுத்தா ஒரு நாட்டாம ஒரு 4 பேர் ஒரு 2 பேர் ஒருத்தர்கிட்ட பேசிப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஃபைனலாக ஒரு டெசிஷன் எடுப்பாங்க. அதுவும் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னா ஊர்லேருந்து ஒதுக்கி வைக்கப்படுற அளவுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து based on just principles of natural justice or அவங்கள பழக்க வழக்கத்தை பேஸ் பண்ணி ஒரு ஜஸ்டிஸை கொடுப்பாங்க. ஸோ ஹவு இஸ் திஸ் கைண்ட் ஆஃப் சிஸ்டம், ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அர்பனைஸ்டு சிஸ்டமில் it is very advanced. It is not so in case of a ruralized society. நீங்க சொல்றீங்க இப்போ லோவர் பெஞ்ச்ல இதுவாயிட்டாங்கன்னா இப்போ ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் போறாங்க. அப்படி அப்பீல் பண்ணும்போது
ஃப்ரீயாக அப்பீல் பண்ண முடியாது. காசு கொடுக்கணும். காசு கொடுக்கும்போது என்கிட்ட இருக்க காசை நான் இழக்கிறேன். ஸோ இட்ஸ் அ லாஸ். அவங்க சொன்னதை நான் கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணுறேன். ஓகே, அதாவது எஸ்கலேட்டிங் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இவங்க சொல்ல வர்றது வந்து வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்துலேயும் நீங்கள் கொடுக்குற விலை வந்து அதிகமாகி கொண்டே போகும். ஆமாம், நீங்கள் கடனில் இறங்கினாலும் சரி, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுனாலும் சரி, ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, அல்லது பஸ் டிக்கெட் எடுத்து ஊருக்கு போகிறதுனாலும் சரி, எஸ்கலேட்டிங் காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க வைக்கிறாங்க. சார் ஏன்னா இட்ஸ் ஆப்வியஸ், முன்னேற்றத்துக்கு வந்து விலை கொடுத்து தான் ஆகணும். முன்னேற்றத்துக்கு விலை கொடுக்கலாங்க, அவங்களோட டெவலப்மெண்ட்க்கு நீங்க விலை கொடுக்கலாம். நீங்க நியாயத்துக்கே விலை கொடுக்கல, நியாயத்தை வாங்குறீங்க. இங்க வரவங்க வந்து பலவீனமானவங்க தோத்து போறாங்க அப்படின்னு இல்லை. ஊர்லேருந்து ஒருத்தன் வரான், அவன் வந்து அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்காங்களேன், அவங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் அவ்வளோவா இல்லை. இங்கே வந்து அவனுக்கு தேவையான எஜுகேஷனையோ அவனுக்கு தேவையான ஸ்கில்லையோ வளர்த்துக்கிட்டானா அவன் என்னத்தை வளர்த்துக்கிறானோ அதுக்கு ஏற்ற ப்ரொபோர்ஷனேட்டாக ஒரு அமௌண்ட் ஹி வில் கெட் இட். அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஹி ஹேஸ் டு டெவலப். அதுதான் வாழ்க்கையே. நான் இப்படியே இருப்பேன், ஆனால் நான் அனில் அம்பானி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது இது முட்டாள்தனம். நீ படிப்படியாக மேலே ஏறி தான் ஆகணும். இப்போ நகரமயமாதல்னால நகரத்துக்கு கிளம்பி வர்ற ஆளுங்க அவங்க வந்து நினைச்ச மாதிரி இருக்க முடியறது இல்ல. நிறைய அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியது வருது. இது ஃபர்ஸ்ட். அடுத்து என்னன்னா பிராண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம கன்சியூமரிசம்னால ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ பிராண்ட் தான் நமக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது. ஷாப்பிங் வந்து ஒரு ரிலீஜன் ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்மளோட நேச்சுரலான வேல்யூஸ் கிடையாது. இதெல்லாம் நம்ம தேவையில்லாம ஆர்டிஃபிஷியலாக வாங்கி இதுதான் இப்போ எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம். ரூரல்ல இருந்து வர பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள ஏத்துக்கிறீங்களா? உங்களுக்குள்ள அவங்கள ஏத்துக்கிறீங்களா? அவங்கள நீங்க டெவலப் ஆக விடுறீங்க, எல்லாமே ஓகே. பட் அவங்கள ஒரு ஸ்ட்ரேஞ்சரா தான் நீங்க வந்து ட்ரீட் பண்றீங்க. அவங்களுக்கு வந்து இனஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறது கிடையாது. யார் சொன்னா அக்செப்ட் பண்றது இல்லைன்னு? பிகாஸ் இல்ல இது என்னோட தரப்புக்கான பேச வேண்டியது, ஆனால் நான் மட்டும் தான் பேசணும். ஸோ எனி பர்சன் ஹூ கம்ஸ் அவங்கள நாங்கள் கிளாடாக அக்செப்ட் பண்ணுறோம். எஸ், எடுத்த உடனே நான் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில் போய் சேர்ந்து எனக்கு பெரிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் கஷ்டம்தான், அர்பனைசேஷனில் கஷ்டம்தான். ஆனால் ஒரு எனக்கு கிடைக்க வேண்டியதை நான் எடுத்துட்டு என்ன கிடைக்கிறதோ அதை எடுத்துட்டு அதுலேருந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறது தான் ஒரு பர்சனோட ஸ்கில், டேலண்ட் எல்லாமே. நகரமயமாதலால் என்னுடைய சமூகத்தோட கலாச்சாரத்தோட முகம் வந்து பொலிவு பெற்றிருக்கு. டிஸ்கிரிமினேஷன் ஆன் பேஸ் ஆஃப் பர்த் அதெல்லாம் வந்து அழிஞ்சிட்டு என்கிட்ட இருந்த அசிங்கமான சிந்தனைகள் எல்லாமே வந்து டிஸ்கிரிமினேஷன் சம்மந்தமான சிந்தனைகள் எல்லாமே அழிக்கப்பட்டு என்னுடைய கல்ச்சர் மேலே என்னோட கலாச்சாரத்து மேலே எனக்கே மதிப்பும் பற்றும் அதிகமாக இருக்கிறமான சூழல் வந்து அர்பனைசேஷனால தான் இருக்குது. மதத்தோட வலுவான கைகளில் இருந்த என்னுடைய சமூகம் இப்போ வந்து நம்ம யோசிச்சு நம்மளோட எது சரி எது தப்பு அப்படின்னு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு மதத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வந்து நான் யோசிச்சு டிசிஷன் எடுக்கிற அளவுக்கான எனக்கு சிந்தனையை கொடுத்தது நகரமயமாதல் தான். மதத்தை வந்து நீங்க ஒழிச்சிட்டீங்க, மதத்தை வச்சுக்கிட்டீங்க. இப்போ டிஸ்கிரிமினேட் பண்ணல, நீ இந்த மதம் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அதெல்லாமே ஒழிஞ்சு போச்சு. மல்டிகல்ச்சரல் அடாப்ட் பண்ணிட்டீங்க, எல்லாமே ஓகே. பட் இப்போ எதை வச்சு நீங்க மதிப்பிடுறீங்க? எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வச்சு. அது எதனால வந்துச்சு? அது ஆர்கனைசேஷனாலங்க. மதத்தை மறந்துட்டீங்க, புதுசா ஒரு ப்ராப்ளம்ல கொண்டு வச்சிருக்கீங்க. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், நான் இந்த லெவல்ல இருக்கேன், நீ இந்த லெவல்ல தான் இருக்க. யூ லுக் டவுன். சிட்டிஸ்ல வந்து ஸ்டேட்டஸ் பேஸ்டான டிஸ்கிரிமினேஷன் இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் வந்து இதை வந்து மாற்றிடலாம். லைக் என்னோட ஸ்டேட்டஸ் கம்மியாக இருந்தால் நான் உழைச்சாலோ என்னுடைய திறமையால் இந்த டிஸ்கிரிமினேஷன் நான் மாற்றிட முடியும். ஆனால் டிஸ்கிரிமினேஷன் ஆன் பேஸ்ட் ஆஃப் பர்த் வந்து மாற்றவே முடியாது. சென்னை எத்திராஜ் கல்லூரி மாணவிகளும் மதுரை லேடிடோ கல்லூரி மாணவிகளும் ஒரு கடுமையான வாதத்தில் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இதில் குவார்டர் ஃபைனலுக்கு செல்ல போகும் கல்லூரி எது, சென்னையா மதுரையா? இதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். இன்றைக்கு நகரமயமாதல் மூலம் தமிழர்கள் முன்னேறி வருகிறார்கள் என்று ஒரு தரப்பும், தமிழர்களது வாழ்வியல் சிதைந்து வருகிறது என்று மறுதரப்பும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து பேசலாம். இவ்வளவு நேரம் நடந்த ஒரு நீண்ட விவாதத்தை பார்த்து கொண்டிருந்த இந்த விவாதத்தை எடை போட்ட பேனலிஸ்ட் உங்களிடம் கேள்விகளை கேட்கப் போகிறார்கள். என்னுடைய முதல் கேள்வி வந்து டோக்சி மாட்டி கல்லூரிக்கு. மதுரை மிக பழமையான நகரம், உங்களுக்கு தெரியும் சரிங்களா? அந்த பழமையை நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. சென்னை உருவாவதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பே உருவான நகரம் அது. இப்போ மதுரை போன்ற நகரங்கள் அங்கேயும் ஒரு நகரமயம் ஆயிருக்கிறது இல்லையா? 1000 வருடங்களுக்கு முன்பு நடந்த நகரமயம் இப்போது சென்னையில் உருவாகியிருக்கும் நகரம், சென்னை போன்ற பெருநகரங்களில் உருவாகியிருக்கும் நகரமயம் சரிங்களா? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், நிறை குறை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சார், மதுரை அப்படிங்கிறது முதல்லேருந்தே வந்து அது ஒரு ரூரல் அண்ட் கல்ச்சுரல் பேஸ்ட் சொசைட்டியாக இருந்தது.
அதை டெவலப் பண்ணும்போது இட் வாஸ் பேசிக்லி ரூரல் டெவலப்மெண்ட். அந்த வில்லேஜாக இருந்ததை கொஞ்சம் மேம்பாட்டு பண்ணியிருக்காங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அது பண்ணதுனால அங்கே வந்து இட் இஸ் நாட் அ பிக் சிட்டி ஆஸ் கம்பேர்ட் டு சென்னை. அந்த அளவுக்கு அங்கே வெஸ்டர்னைசேஷனோ லைஃப் ஸ்டைலோ மாறலை. இங்கே வந்து அங்கே இருந்த இடம் டெவலப் ஆகிருக்கு. அதனால நாங்கள் நிறைய லூஸ் பண்ணலை. ஏன்னா நாங்கள் வந்து வேல்யூஸும் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். குறை அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? இங்கே இருக்கிற எஜுகேஷனுக்கும் எங்களுக்கு இருக்கிற எஜுகேஷனுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குதான். நீங்கள் சொன்ன குறையை நான் ஏற்றுக்கல. மதுரை வந்து ஆமாம், கல்வியை பொறுத்தவரை வந்து மதுரை வந்து பல மடங்கு உயர்வாக தான் இருக்குது. அது நான் ஏன்னா நான் கம்பேரிசன் இஸ் வித் சென்னையில் இல்லை இல்லை அப்படி கூட கம்பேர் பண்ண முடியாதுமா. நான் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ நான் இன்னொரு கேள்வி உங்களுக்கு தொடர்ந்து கேள்வி வைக்கிறேன். இப்போ மதுரையில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல. மதுரையோட அடிப்படையை தான், மதுரையோட நடுவில் கோயில் இருக்கும், சுற்றி 4 தெரு இருக்கும், சரிங்களா? இந்த 4 திசைகளிலும் ஒவ்வொரு சாதிகள் வந்து அந்த தெருக்கள் வந்து இருப்பாங்க, சரிங்களா? ஒவ்வொரு திசைகளிலும் ஒவ்வொரு சாதிகள் இறுகி அங்கேயே இருக்கின்றன. இப்போ வந்து கோவலன் கண்ணகி காலத்தில் விற்ற சிலம்பு எந்த தெருவில் விற்றாங்களோ அந்த தெரு இன்னும் அப்படியே இருக்குது. அப்போ என்ன தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழில் இன்னும் செஞ்சுட்ருக்காங்க. அதை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் இன்னும் செஞ்சுட்ருக்காங்க. ஓகே, சில சாதிகள் வந்து மதுரைக்குள்ளார வந்து வர முடியலை, அவங்களுக்கு வந்து வாழ்க்கையே கிடையாது. இதை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்ன? பீப்புள் அந்த இன்ஹாபிட்டன்ஸ் வந்து இப்போ மாறிட்டாங்க பிகாஸ் தேர் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட். மாறிடுச்சு நீங்கள் நம்புறீங்களா? அப்படியா? இப்போ மாறி இருக்கு. இப்போ உங்கள் தெற்காவணியில் மூல வீதியில் வந்து புதுசாக கடைகள்லாம் வந்து வெவ்வேறு ஜாதிகள் வந்து போட்டிருக்காங்களா? எஸ் சார், நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் இன்னமும் அங்கே வந்து சர்வே ஆகி நல்லா இருந்துட்டு தான் இருக்காங்க. டெவலப்மெண்ட் நல்லா தான் இருக்கு. நல்ல பதில். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். பொதுவாக வந்து கிராமத்து மக்களுக்கு எதுவும் புதுசாக சொல்லித்தர தேவையில்லை. அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே செய்ய வேண்டிய காரியங்களை தானே செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க இன்ட்யூட்டிவாக அவங்களால செய்ய முடியும். நகர மக்களுக்கு ஒவ்வொன்றையும் எடுத்து சொல்ல வேண்டி இருக்குது. ஆமாம், இது தொடர்ந்து வந்து இது வந்து இயற்கையில் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயம்தான். இதோட ஒட்டிய ஒரு கேள்வி. பொதுவாக நகரங்கள், பெருநகரங்களில் வாழும் மக்கள் ஒழுங்காக ஓட்டு போடுறது கிடையாது. அவங்களுக்கு வந்து சமூக பொறுப்புகளிலிருந்து அவங்க வந்து பங்கெடுக்கிறதே கிடையாது. இப்போ குறிப்பாக மும்பை நகரம் இந்தியாவின் பெருநகரம்னா மும்பையில் வந்து நீங்கள் அவங்க கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து அவங்க ஓட்டு போட்டது வந்து கிட்டத்தட்ட 42% தான் அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே சார், ஐ அக்செப்ட். that is because of the frustration of the governments. லைக் நம்ம எவ்வளோதான் வந்து ஓட்டு போட்டாலும் நம்பி திருப்பி பண்ணாலுமே எனக்கான தேவைகள் வந்து என்னோட கவர்மெண்ட் சரியாக பூர்த்தி செய்யலான்ற போது அடுத்த எலெக்ஷன் வரும்போது எதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக போய் நின்று ஓட் போடணுன்ற மென்டாலிட்டி சிட்டி பீப்புளுக்கு இருக்கு. நான் சொல்லவே இல்லை. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இந்தியா முழுக்க இருக்க மக்களுக்கு இருக்குமா? உங்களுக்கு மட்டும் கிடையாது. இருக்கு சார். ஆனால் வில்லேஜ் பீப்புள் வந்து ஈஸியாக they get emotional. மறுபடியும் ஒரு பிரச்சாரம் வரும்போது they get emotional அண்ட் மறுபடியும் ஓட்டு போட அவங்களுக்கு ஆவல் வந்துடும். ஆனால் சிட்டி பீப்புள் வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து இதுதான் உங்க பதிலா? ஓட் போடக்கூடாதுன்ற மனப்பான்மை இருக்கு இங்கே. ஆனால் we are trying to address it. ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா ஹசாரே கரப்ஷன் பற்றிலாம் பேசும்போது we people came together. என்னதான் இருந்தாலும் ஸோ அந்த சொசைட்டி மேலே அந்த கிரிப் அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னும் இருக்கு. சரி, இப்போ அதை ஒட்டி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் அண்ணா ஹசாரே பற்றி சொன்னீங்க. இது வந்து ஒரு வகையான வீக்கெண்டு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. வீக்கெண்டு மூவ்மெண்ட்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காந்துட்டு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அண்ணா ஹசாரே படத்தை காமிச்சு அப்புறம் திரும்ப வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? It was not a weekend talk. It was not a place for gossip. We were really fighting against corruption. சரி, நன்றி. நல்ல போது. தேங்க்யூ சார். திரு இமயம், இரு பக்கமும் உங்கள் தரப்பு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நகரமயமாதலில் வந்து ரொம்ப கடுமையாக பேசின சுத்த தமிழ்ச்சியாக இருந்த அபர்ணா அவர்களிடம் ஒரு கேள்வி. இயல்பாக மாடுகள் எதை சாப்பிடும்? நகரத்தில், கிராமத்தில்? கிராமத்திலுமே புல் அந்த மாதிரி கிரீனரிஸ். அம்மா, கிராமத்துல புல் அந்த மாதிரி கிரீனரிஸ், நகரத்தில் சிட்டில பேப்பர். இங்கே நகரத்தில் வந்து மாடுகள் வந்து போஸ்டர்ஸ், சினிமா நடிகர்களுடைய போஸ்டர்ஸை சாப்பிட்டு உயிர் வாழுது. கிராமங்களில் புல்லை தின்னு வாழுது. நகரமயமாதலுடைய வாழ்க்கையை வந்து ஒரு மனிதனை எப்படி மாற்றுது அப்படிங்கிறதுக்கு இது நல்ல உதாரணமாக. இது நம்ம நகரமயமாதலுக்கு கொடுத்துருக்க விலை தான் சார். கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்துக்கு விலை கொடுத்து தான் ஆகணும். இது நம்ம கொடுத்துருக்க விலை தான். நம்ம கிரீனரிஸ் தொலைச்சது. நம்ம அதை we have to address to recover it. இந்த பக்கம் இப்போது கிராமப்புறங்களில் அந்த ஜாதிய இறுக்கம் இன்றும் இருக்கிறது. உண்மையா இல்லையா? ரூரலில் இருக்கு. அவங்க வந்து கேஸ்ட் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுறாங்க. இவங்க வந்து ஸ்டேட்டஸ் வச்சு பிரிக்கிறாங்க. ரெண்டுக்கும் அவ்வளோதான் வித்தியாசம். காஸ்ட்டை வச்சு பிரிக்கும் போது நம்ம ஜாதிக்காரன் போய் முன்னாடி போய் அவன் உதவி செய்வான். இது இன்கம் வச்சு பிரிக்கிறனால என் காசு எனக்கு தானே தேவை. போய் அவன் உதவி செய்ய மாட்டான். அட்லீஸ்ட் ஜாதிங்கிற பேர்லயாச்சும் உதவி கிடைக்குது. அது ரொம்ப சரியான ஆன்சர்னு சொல்ல முடியாது. ஓகே, நகரங்கள் இப்பொழுது எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கின்றன?
அது ஒரு கன்ஜெஷன். ஒரு பில்டிங் எடுத்திங்கன்னா அதில் 10 மாடி இருக்குது, ஒவ்வொரு மாடியிலையும் 10 குடும்பங்கள் இருக்கின்றன. அப்போ என்னுடைய எஸ்கலேட்டர் தான் என்னுடைய தெருவே. அப்போ அந்த எஸ்கலேட்டரில் நான் யாரையுமே சந்திக்க மாட்டேன். நகரமயமாகாத ஒரு சமுதாயத்துக்கு போனீங்கன்னா அந்த தெருவில் யார் நுழைஞ்சாலும் தெரிஞ்சிடும். கேட்பாங்க, நீங்கள் யார் வீட்டுக்கு போகிறீங்க, என்ன நடக்குது அங்கே அப்படின்றது. அது காசிப் கிடையாது, அது சமுதாயத்தின் மேல் இருக்கின்ற ஒரு அக்கறை. அந்த அக்கறை இங்கே ஏதோ குறைந்து விட்டது போல் இருக்குது. கன்ஜெஷனுடைய இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா, நீங்கள் எவ்வளோ தான் என்விரான்மெண்ட்டு நம்ம நல்லா இருக்குன்னு ஆர்கியூ பண்ணால் கூட மறுக்கப்படாத ஒரு உண்மை என்னன்னாக்கா பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய நகரமயமாக்கல் இருக்கின்ற குறைகள் இல்லையா? எஸ், ஐ அக்செப்ட். இதில் அக்கறை குறைஞ்சுக்குன்னு எடுத்துக்கிறத விட நம்ம கண்காணிப்பு குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வில்லேஜ் செட்டப்பில், ஐ மீன் ஒரு சைடில் இருக்க ஒரு சைட் ஏரியா செட்டப்பில் பார்த்தோம்னா நமக்கு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இவன் யார், இவன் என்னடி, இவன் பேக்ரவுண்ட் என்ன, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நமக்கு ஒரு பர்சனல் ஃப்ரீடமே இருக்காது. நம்ம என்ன பண்ணாலும் நமக்கான கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஒரு அர்பன் சொசைட்டியில் அந்த மாதிரியான கண்காணிப்பு வந்து ரொம்ப குறைவு. ஒன்ஸ் இன் அ வைல் ஏதோ ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் மீட் பண்ணிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், ஒரு பர்சனல் ஃப்ரீடம் இருக்கிற லைஃப் வந்து பெட்டர். அண்ட் செகண்ட் வந்துட்டு அர்பனைசேஷனால பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எஸ், டெவலப்மெண்ட் இருந்தால் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும். நம்ம வந்து நமக்கு இருக்கிற டெக்னாலஜி அதை அவைல் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பொல்யூஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னு யோசிக்கிறதா ஒரு பாசிட்டிவ் க்ரோத்தாக இருக்கும். பொல்யூஷனை நினச்சிட்டு நம்ம வந்து அர்பனைசேஷன், நம்ம டெவலப்மெண்ட் ப்ராசஸை கம்மி பண்ணலாம்னு யோசிச்சு அது வந்து ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகிடுது. தேங்க்யூ சார். லேடி டோ, அவங்கள்ட்ட உங்கள் கேள்வியை கேட்கலாம். இப்போது ஒரு மனித உழைப்பு என்பதற்கு ஒரு வருமானம்னு ஒன்று வேணும். இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸில் தான் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அந்த கூட்ஸும் அதிகமாக இருக்கும். அப்போ அதை நோக்கி தான் மக்கள் போக வேண்டும். ரூரலில் உங்களுக்கு அந்த விதமான ஒரு கேபிட்டல் அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அப்போது முதலீடே இல்லாத ஒரு சமுதாயத்தில் உழைப்பிற்கு எந்த விதமான உயர்திறன் கிடைக்க முடியும்? நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கணுன்னாக்கா நீங்கள் நகரத்தை நோக்கி நகர வேண்டும். ஏனென்றால் அங்கே தான் உங்களுடைய உழைப்பு திறமையை உயர்த்தி கொள்வதற்கான முதலீட்டு பொருட்கள் எல்லாம் இருக்கின்றன. அர்பனைசேஷன் நமக்குன்னு ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்கு. பெனிஃபிட்ஸை விட டிமெரிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். அங்கே போகவே வேணான்னு சொல்லலை, பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஆனால் டிமெரிட்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்கிறோம். தேங்க்யூ. நகரமயமாதல் குறித்து சென்னை எத்திராஜ் கல்லூரி மாணவிகளும் மதுரை லேடிடோ கல்லூரி மாணவிகளும் ஒரு கடுமையான வாதத்தை நடத்தி முடித்திருக்கிறார்கள். பெரிதினும் பெரிதுகளினுடைய 3ஆம் கட்டத்தில் இருந்து குவார்ட்டர் ஃபைனலுக்கு செல்ல போகும் கல்லூரி எது? இதை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய இடைவேளை. பெரிதினும் பெரிது கேள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பெரிதினும் பெரிது கேள். இது தமிழக கல்லூரிகளுக்கு இடையே நடக்கும் பெரும் விவாதம். 2 கல்லூரிகளுமே ஒரு பெரும் விவாதத்தை நடத்தி முடித்துவிட்டு ஆவலோடு காத்திருக்கிறார்கள், கொஞ்சம் பயத்தோடும் காத்திருக்கிறார்கள். எந்த கல்லூரி குவார்ட்டர் ஃபைனலுக்கு போக போகிறது? எம்எம் சார், யார் அந்த ஸ்டார் ஸ்பீக்கர்? நகரமயமாதலை வந்து ரொம்ப குறிப்பாக அழுத்தம் திருத்தமாக அதை நல்ல தமிழில் பேசின அபர்ணா. அபர்ணா ஸ்டார் ஸ்பீக்கர். கமா, தொடர்ந்து 2வது முறை வாழ்த்துக்கள். பேனலிஸ்ட், முடிவுகளை அறிவிப்பதற்கான தருணம். யார் இந்த போட்டியில் வெற்றி பெற்றார்கள் என்பது எல்லாருக்கும் ஏற்கனவே புரிந்திருக்கும். எத்திராஜ் கல்லூரி மாணவிகள். இந்த வாரம் எத்திராஜ் கல்லூரி மாணவிகள் தான் வெற்றி கோப்பையை தட்டி சென்று குவார்ட்டர் ஃபைனலுக்கு சென்றிருக்கிறார்கள். மீண்டும் சந்திப்போம் பெரிதினும் பெரிது கேள்.